எல்லாருக்கும் ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஏற்கனவே என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின vlog ஷேர் பண்ணியிருந்தேன். எகெயின் தமிழில் செய்ய தேவையில்லை என்றாலும் நிறைய நியூ மாம்ஸுக்கு இருக்கிற டவுட்ஸ் 2-3 பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதில் ஒன்றாவது வந்து ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ். இது மெடிக்கல் டேர்ம்ஸில் பிரெக்ஸ்டன் ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெக்னன்சியோட 3rd ட்ரைமஸ்டரில், அதிலும் குறிப்பாக 32-34 வீக்ஸுக்கு பிறகு அடிவயிறு இடுப்பு எல்லாம் சில நேரம் இறுக்கமாக கிராம்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ லேபர் பெயின் தான் வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் பயப்படலாம். பட் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். இது தான் பிரெக்ஸ்டன் ஹிக்ஸ். இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இருக்கிற பொசிஷனை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா உட்காரலாம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா படுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணினா இந்த ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் வந்து இல்லாமல் போகலாம். செகண்ட் வந்து யூ கேன் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப், நல்லா தண்ணி குடிக்கலாம். தேர்ட் வந்து மிதமான சூட்டில் ஒரு பாடி வாஷ் எடுத்து பார்க்கலாம். இந்த விஷயங்களை செஞ்சால் சம்டைம் இந்த ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ் வந்து இல்லாமல் போயிடும். இதோட நான் வந்து சில ட்ரெடிஷ்னல் டிப்ஸையும் சொல்லித்தாரேன். நீங்கள் விரும்பினா இதை ட்ரை பண்ணலாம். ஐ டிட் திஸ் மை செல்ஃப் அண்ட் தே வர் சேஃப், ஸோ ஐ எம் ஷேரிங் இட் வித் யூ கைஸ். அதாவது 9 மந்த்ஸுக்கு பிறகு நீங்கள் வந்து பெருஞ்சீரகம் ஃபெனல் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வறுத்து அதில் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதை வந்து ஒரு கஷாயம் போல் அடிக்கடி குடிக்கலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு மேல் வருத்தம் வர டைமில் வெள்ளைப்பூடு ஒரு 2-3 பல்லு, அதோட ஒரு டீஸ்பூன் வெந்தயம், இதை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு லேபர் பெயின் மாதிரி வந்துச்சுன்னா நச்சீரம் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை நல்லா வறுத்து அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு அதை ஆற வச்சு குடிக்கலாம். சில பேர் வந்து இதுக்கு பதிலாக பெருஞ்சீரகத்தை வறுத்து குடிப்பாங்க. சோம்பு கஷாயம் அப்படின்னு நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணினாலே நிறைய வீடியோஸ் வந்து இருக்கும். நான் வந்து சோம்பு இல்லை நச்சீரகத்தை தான் வறுத்து குடித்தேன். இப்படி குடித்தா உண்மையான வருத்தம்டா கூடும், அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து தணிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி எங்களோட ஃபேமிலியில் ட்ரெடிஷனாக இது வந்து செய்யப்பட்டு வருது. செகண்ட் திங் வந்து வாட்டர் பிரேக்கிங், அதாவது பன்னீர் கூடம் உடையிற அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வயிற்றுல இருக்கிற பேபியை பாதுகாப்பாக வச்சுக்கிற எம்னியாட்டிக் செக் இது வந்து கிழிந்து அதில் இருக்கிற நீர் வெளியேறது தான் வாட்டர் பிரேக்கிங். இது திடீர்னு வெள்ளம் போல வெளியேறலாம் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தலாம். யூ கான் கண்ட்ரோல் இட், நீங்கள் அதை தடுக்க முடியாது. அத்தோட சிறுநீர் போல இருக்காது, அதோட வாசமோ தோற்றமோ சிறுநீர்லேருந்து வேறுபட்டு இருக்கும். இப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது நடந்த டைம், அளவு அண்ட் கலரை நோட் பண்ணிக்கணும் அண்ட் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லது ஆம்புலன்ஸை கால் பண்ணணும். தேர்ட் அண்ட் த மோஸ்ட் ஆஸ்க் டவுட் இஸ் அபவுட் எபிடியூரல். எபிடியூரல் அப்படின்னா பிரசவத்தின் போது லேபர் பெயினை குறைக்கிறதுக்காக முதுகுட அடிப்பகுதியில் போடப்படுற ஒரு மருந்து ஊசி. இது வந்து சி செக்ஷனுக்கு போடுற அனஸ்தீஷியா மாதிரி இல்லை, அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. எபிடியூரல் வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணினா தான் டாக்டர்ஸ் தருவாங்க. கட்டார்லண்டா இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லீஃப்லெட் போல தந்து அதை வாசித்து விளங்கி சைன் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் லேபர் பெயின்ஸோடு இருக்கிற போது அது சரியான கஷ்டம். ஸோ நீங்கள் ஏற்கனவே எபிடியூரல்டா என்ன, நான் அதை யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு ப்ரீ பிளான்டாக இருக்கிறது நல்லா. ஓகே, ஸோ நீங்கள் எபிடியூரல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் போல் அது ஒர்க்காக ஸ்டார்ட் ஆயிடும். கன்ட்ராக்ஷன்ஸ் வரது விளங்கும், பட் பெயின் 75%, 80% மாதிரி குறைவாக இருக்கும். எபிடியூரல் நீடில் உங்களோட முதுகில் இன்சர்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அதோட ஒரு சின்ன டியூபை கனெக்ட் பண்ணி உங்களோட கையில் ஒரு சின்ன டிவைஸை தருவாங்க. அந்த டியூபுக்கு கெத்தடர் என்று சொல்லுவாங்க. அதோட உங்களோட கையில் தர டிவைஸுக்கு PCA அப்படின்னு சொல்லுவாங்க. வலி கூடுற மாதிரி ஃபீல் பண்ணினா உங்களோட கையில் இருக்கிற டிவைஸை நீங்கள் ஒரு முறை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளலாம். எபிடியூரல் பற்றின என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இதுவரை இதோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு குறிப்பாக எந்த விடயமும் விளங்கலை. அது ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இன்னொரு பொதுவான விடயம் பிஃபோர் த பேபி டெலிவரி இஸ் பிரசவ வலி பற்றின பயம், anxiety about the delivery and the pain. ஈவன் சம்டைம்ஸ் லைஃப் ஓர் டெத்ன்ற ஃபீலிங்ஸ் கூட சில பேருக்கு வரலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே அண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ப்ரெக்னென்ட் கேர்ள் ஃபீல்ஸ் லைக் திஸ். அதாவது உங்களோட உடம்பு இப்போ பெரிய சேஞ்சில் இருக்குது. ஹார்மோன்ஸ் தாறுமாற சுரக்கிறதால யூ ஆர் anxious and scared. பட் ரிமெம்பர், பாசிட்டிவிட்டி ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ். யூ ஆர் லைக் அ ஃபைட்டர் அண்ட் யூ ஆர் ஸ்ட்ராங். முக்கியமாக எல்லாமே சேஃபாக நடக்கும்னு நீங்களே உங்ககிட்ட சொல்லிக்கணும். டெலிவரி இஸ் டெம்பரரி. ஆஃப்டர் தட் யூ வில் பி ஸ்மைலிங் வென் யூ ஹோல்ட் யுவர் பேபி. ஸோ அதுவரை உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப், மூவ் யுவர் செல்ஃப். கட்டாயம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க, வாக்கிங், ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ், இந்த மாதிரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி கூட உங்களுக்கு எக்ஸசைசஸ் செய்யலாம். ஸோ கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி, ஆக்டிவ் அண்ட் ரிலாக்ஸ்ட். See you next video.